guys, welcome to Techratify. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Canvaல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைப்பர் லிங்கா சேஞ்ச் பண்றது, அதாவது ஒரு கிளிக்கபிள் லிங்கை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேர்டை வந்து நான் வந்து லிங்கா சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க எதை லிங்கா சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+K. ஸோ இப்போ எந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுமோ அதை இந்த டேப்பில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ChatGPTயோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க் டேப்பில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஸ்பிளே மோடில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டு அண்ட் எந்த லிங்க்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடில் லிங்க் ஆர் எம்பர்ட்னு இருக்கும். ஸோ எம்பர்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க லிங்க்கோட ப்ரிவ்யூ வந்து வரும். ஸோ அந்த பேஜோட ப்ரிவ்யூவே வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு திருப்பி அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் எடிட் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ டிஸ்பிளே மோடில் லிங்க்குன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹைப்பர் லிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ChatGPT வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு பேஜ் மட்டும் நான் வந்து பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேரில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப்பில் மட்டும்தான் இந்த லிங்கிங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது லிங்காக வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட் அந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPTக்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் நம்ம லிங்கிங் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிங்கிங் எங்கெங்கெல்லாம் கேன்வாவில் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் இல்லைனா ப்ரெசன்டேஷன் எதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எதாவது லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் லிங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கேன்வா பற்றினா வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன்.